அதிகாலையில் வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிப்பதை பார்வையிடுவது, பெண்களுக்கு வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது, சிவகங்கை சீமையில் உள்ள தேச பக்தர்களுக்கு இரகசிய தகவல் அனுப்புவது, நேரில் வருபவர்களிடம் இழந்த நாட்டை மீட்பது பற்றி விவாதிப்பது, எதிரிகளின் பலம் பலவீனத்தை எடை போடுவது, தங்கியிருக்கும் முகாம்களை அடிக்கடி மாற்றி எதிரிகளை குழப்புவது, மகள் வெள்ளச்சி ஆபத்தில் சிக்கிவிடாமல் இருக்க தனி இடத்தில் தங்க வைப்பது, வெள்ளச்சியை கவலைகள் சூழா வண்ணம் கண்காணிப்பது, வீரர்களுக்கு வேண்டிய உணவு தானியங்களை சேமிப்பது, எதிரிகளை களத்தில் சந்திக்க நவீன ஆயுதங்களை சேகரிப்பது, வீரர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க அவ்வப்போது வீர முழக்கம் இடுவது, ஹைதர் அலிக்கு ஓலைகளை அனுப்பி தமக்கு உதவி செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துவது, ஒற்றர்களை அனுப்பி எதிரிகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து அதற்கேற்ப வியூகம் அமைப்பது என வேலு நாச்சியார் இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மறைவிற்கு பின் அனைத்திலும் வேலு நாச்சியாரின் கவனம் பதிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவின் துரோகத்திற்கு பின் எல்லாவற்றிலும் வேலு நாச்சியார் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. விருப்பாட்சி பகுதி முழுவதும் ஹைதர் அலியின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததால் நேரடியாக எதிரிகளின் தாக்குதல் இல்லை. இருப்பினும் வெள்ளையரின் தொல்லைகள் முற்றிலும் முடிந்த பாடில்லை. காசுக்கு விலை போகும் சில கயவர்களாலும் பதவி சுகத்திற்கு பல்லிழைக்கும் பச்சந்திகளாலும் வேலு நாச்சியாருக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. வெள்ளை அதிகாரிகளும் நவாப்பு கும்பலும் வேலு நாச்சியார் பற்றிய விபரங்களை எல்லாம் சேகரித்தனர். எந்த வடிவத்திலாவது எதை இழந்தாவது வேலு நாச்சியாரின் உயிரை பறித்துவிட வேண்டும் என்பதில் அந்த உளுத்தர்கள் உறுதி கொண்டிருந்தனர். இப்படியாக 7 ஆண்டுகள் உருண்டோடின. பிரான் மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. இங்குதான் வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி தங்க வைக்கப்பட்டிருந்தாள். சந்நியாசி ஒருவர், சேடி பெண்கள் சிலர் வெள்ளைச்சிக்கு துணையாக நியமிக்கப்பட்டிருந்தனர். பின்மாலை நேரம். பிரான் மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. சில பெண்கள் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தனர். மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அரிசிமா கோலம் அலங்கரித்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் மலைக்குகை மாளிகையும் கம்பீரமாக காட்சியளித்தது. 2 சேடி பெண்கள் வெள்ளைச்சியை கரம் பற்றி அழைத்து வந்தனர். அவள் தலை தரை நோக்கி தாழ்ந்திருந்தது. ஒரு நாற்காலியில் வெள்ளச்சியை அமர வைத்தனர்.